அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் ஒரு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான மருத்துவ பதிவு. அதாவது அதிகமான சுக்கிரப்பெருக்கு ஏற்படணும், ஆண்மை சக்தி அதிகரிக்கணும்னா ஆண்கள் ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. தரையிலேயே அது படர்ந்து அந்த செடி வளரும். பெரிய உயரமான செடி கிடையாது, ரொம்ப குத்து செடி தான். கத்திரிப்பு கலரில் பூ பூக்கும். அந்த செடி கிராமங்களில் இருக்கும். அதை எடுத்து அந்த வேரோட பிடிங்கி அலசி நல்லா அப்படியே மென்று கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அந்த செடியை ஒரு 20 செடி 30 செடி பிடுங்கி வேரை எடுத்துகிட்டு அந்த கீரை மட்டும் உருவி நல்லா அரைச்சி பாலில் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா ஆண்மை விருத்தி ஏற்படும். அப்புறம் இன்னொரு கீரை இருக்குது, நெருந்தாளி, தாளிக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை அதோடைய பூ பார்த்தீங்கன்னா கிராமஃபோன் மாதிரி இருக்கும். கத்திரிப்பு கலரில் இருக்கும் பூ. அந்த இலையை நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா குழ குழன்னு இருக்கும். அது பேர் நெருந்தாளி கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரையை கூட நீங்கள் கடையில் பண்ணி சாப்பிட்லாம். இந்த 2 கீரையும் பச்சையாகவே கூட சாப்பிட்லாம். நீங்கள் கிராம பகுதியில் அந்த கீரைங்க இருக்கும். இல்லை இப்போ அந்த கீரைங்கெல்லாம் பொடியாகவே கடையில் வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இயற்கையாக அந்த கீரை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு பலன் தராது. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்கும் அதை கடையிலோட வாங்கி சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த கீரைகளை இந்த கீரை வைக்கிறவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வாங்கிக்கூட அவங்க கொண்டு வந்து தருவாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். இது ஒரு நல்ல ஒரு பதிவு. இந்த கீரையை சாப்பிட்டு நீங்கள் பலனடைங்க. ரொம்ப இயற்கையான முறையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.